பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு தேவையா? என் பொண்ணுங்க அவங்களையே அவங்களால காப்பாத்திக்க முடியாதா? அது எப்படி உடல் அளவுல வலிமை இல்லாதவங்க அவங்களையே காப்பாத்திக்க முடியும் இப்படின்னு பொண்ணுங்கள சில பேர் யோசிக்கலாம். என்ன பலவீனமான உடம்பு? உங்க உடம்பு கோமா ஸ்டேஜுக்கு போய் விழுந்தா கூட அந்த நிலைமையிலையும் உங்களாலேயே காப்பாத்திக்க முடியும். அப்பேற்பட்ட வைராகியம் இருந்தா போதும். அதோட இங்க ஒருத்தி போராடுறா. பாடி கண்ட்ரோல்ல இல்ல, அசைக்க முடியாது. இருந்தாலும் ஒருத்தவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக போராடுறா. அந்த போராட்டத்துல அவ ஜெயிச்சா இல்லையாங்கிறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு காட்டை காட்டுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லயே பயமுறுத்துறாப்புல அந்த காடை ஒரு மாதிரி தான் காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. பெட்ரூம்ல படுத்து கிடக்குறா. பாடியில அசைவே இல்லாத மாதிரி அப்படியே மூவ் பண்ண முடியாத மாதிரியே படுத்து கிடக்குறா. ஒருவேளை கதை இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும்னு யோசிச்சா கண்ணு சுமுத்த முடியுது, பாடி அசையுது. என்று கார்ல ஏறி எங்கேயோ கிளம்புறா. ரொம்ப தூரம் காரு போயிட்டே இருக்குது. படுவேகமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறா. காட்டு பக்கம் வந்துதான் அந்த வண்டி நிக்குது. மலை மேல ஏறி போறதுக்கு ஒரு பாதை. அந்த பாதையில தான் ஏறி போறா. வாட்டுக்கு ஐயாரா போறா, போய்கிட்டே இருக்கிறா. மலையோட உச்சி போயிருக்கே இப்ப வந்துட்டா. இங்க வந்து பார்த்தா ஒரு பையனோட போட்டோ மலை உச்சியில வைக்கப்பட்டிருக்குது. மேல இருக்கிற கல்லுல C+I ஏதோ செதுக்கப்பட்டு இருக்குது. அதை இவ இன்னும் ஆழமா செதுக்கிறா. இவ இருக்கிற அந்த மலையோட அழக எவ்வளவு உயரத்துல இருக்காங்கிறத நமக்கு காட்டுறாங்க பாருங்க. மேல இருந்து கீழே அந்த ஆழத்தை பாக்கணும்னு ஆசைப்படுறா. பாக்குறா. பார்த்தா தாயே சுற்றுற ரேஞ்சுக்கு இருக்குது. அப்ப ஒருத்தவரா, என்ன கத்துக்காரங்க, நீங்க வந்த வேலையை பாருங்க அப்படி பேசுறா. பின்னாடி ஒரு மெமோரியல் சர்வீஸ் மாதிரி வச்சிருக்கீங்களே, யார் அது அப்படின்னு விசாரிக்க எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்லைங்கிறா. சரின்ட்டா. இந்த பேரு ரிச்சர்னா, உங்க பேர் என்னன்னு விசாரிக்கிறான். ஆனா இந்தம்மா குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாப்லயே இருக்குது. அதை பார்த்து அந்த ரிச்சர்டு, என்னம்மா ஏதாம்மா பண்ண போற, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குமா அப்படிங்கிற அவன். சரி, ஒரு கால் நீ குதிக்கத்தான் போற, சாகத்தான் போற அப்படின்னா குறைஞ்சபட்சம் உன் பேராவது சொல்லுமான்னு கேக்குறா. தெரியுது நீ தனியாதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு தெரியுது. எனக்கும் தனிமை தான் பிடிக்கும். அதனாலதான் இந்த அதிகால வேளத்துல கரடிகள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சு வந்துட்டேன் சொல்றா. பாருமா, உன்னோட ஒட்டுமொத்த கதையும் கேட்கல. ஏற்கனவே வேதனை இருக்கிறதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற. இன்னும் உனக்கு வேதனையை கொடுக்க விரும்பல. உன் பேரை மட்டும் தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன்னு லைட்டா பேச்சு கொடுக்குறா. உடனே அவ, உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது, நான் முடிவு பண்ணிட்டேங்கிறாப்புல சொல்றா. உடனே இவன் அவனோட வாழ்க்கை வரலாறுலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். காரணம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இவனுக்கு அந்த காரை ஓடிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட். கூட இருந்தவ கூட ஆர்கியூ பண்ணிட்டே வந்திருக்கிறான். ஆர்கியூமெண்ட்ல ஏதோ பேசியிருப்பான் போல. அந்த விபத்துக்கு முன்னாடி அவன் சொன்ன கடைசி வார்த்தை எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சம்பந்தப்பட்ட அந்த பக்கம் கேட்டவங்களுக்கு. விபத்தாய் போச்சுன்னு சொல்ல, ஐயோ சாரிப்பான்னு இவ வருத்தப்படுறா. இவனை நினைச்சு ஹீரோயின் அந்த விபத்துல அடிபட்டு கிடந்தவன் கிட்டத்தட்ட 2 மாசம் 2 வாரம் 4 நாள் உடம்பு அசைக்க முடியாம அப்படியே விழுந்து கிடந்தானா. ஹாஸ்பிட்டல்ல பெட்ல அப்படியே படுத்த படுக்கையா கிடந்தானா. ஆனா எந்திரிச்சு ஓடணும்னு இவனுக்கு ஆசையா தான் இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பார்க்க வந்த அத்தனை பேருவே ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதை தவிர வேற வார்த்தையே கிடைக்காத அவங்களுக்கு அப்படிங்கிறப்பல பேசுறான் அவன். இப்படி பேசி அவ கூட ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் ஆகிறான். இவ்வளவு கதை பேச ஆரம்பிச்சதும் அந்த பொண்ணு அவளோட கதையை சொல்றா. புருஷனோட இவளும் தான் புள்ளையோட இங்க வந்திருக்காங்க. கல்லுல புருஷன் பேரு இவ பேரு புள்ள பேரெல்லாம் சிரிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா விறகட்டைய பிறக்கிட்டு வர்றேன். அட்ட டைம்ல 3 விறகட்டைய பிறக்கிட்டு வந்துட முடியும்னு சவால் விட்டுருக்கான் பையன். உன்னால முடியாதுறாங்கிறப்பல என்கரேஜ் பண்றதுக்காக அம்மா பேசிருக்காங்க. விறக வேகமா பிறக்கிறேன்னு அவசரப்பட்டு மலை உச்சியில இருந்து ஏதோ ஆய்வு இருக்கு, அவன் இறந்து போயிருக்கான் போல. பாவம் என்ன ஏதுங்கிறது தெளிவா சொல்லல. அவனுக்கு பதிலா நான் இறந்து போயிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேங்கிறாங்க அம்மா. அன்னைக்கு அந்த சம்பவத்தப்போ இவ அழலையா, அது இன்னும் மோசங்கிறாப்புல ஃபீல் பண்றாங்க. அழணும்னு ஆசைதான், ஆனா அதிர்ச்சியில அப்படி ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி நின்று இருக்கிறா. பரவாயில்ல, சொந்த கதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க. இன்னும் உங்க பேரை தான் சொல்லல சொன்னதும் இவரோட பேரு ஐரிஷா, என் பேரு ஐரிஸ்னு அறிமுகப்படுத்திக்கிறா. ஓகே ஐரிஷ், நான் ரிச்சர்ட். உன் முடிவை மாத்திக்கலாம் நான் கேட்க போறது இல்ல. உன் பேர் தெரிஞ்சுக்கிட்டேன் சந்தோஷம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்ங்கிறா. அப்புறம் பார்த்தா எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி கீழே கூட்டு வந்துட்டாங்க. சரி, இந்த பேரை இங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு அதுக்கு பிறகு குறிக்கலாமேன்னு அம்மா நினைக்கிறாங்க போல தெரியுது. இல்ல வேண்டாம், மனசு மாதிரி வீட்டுக்கு கிளம்புறாப்லையும் தெரியுது. ஆனா கார் 2 பக்கத்துல பார்க்க ஆயிருந்தது. இவ கரவா தருதா அந்த பக்கம் இடிக்குது. இவளால உள்ள போக முடியல. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ இறங்கி இவளுக்கு ஹெல்ப் பண்ண இந்த பக்கம் வரா. கையில கொடை மாதிரி ஏதோ வச்சிருக்கான். என்ன கொடை, மலையா எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேப்பா. எப்பவுமே முன்னெச்சரிக்கையோட ப்ரிப்பரா இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு அந்த ரிச்சர்ட் சொல்றான். அப்படியே பக்கத்துல வரா. தப்புன்னு அவ வயிற்றுலயே கரண்ட் ஷாக்கு கொடுத்துறாங்க. ரிச்சர்டு பைபிள்ல ஹீரோ மாதிரி அழகா பேசிக்கிட்டே இருந்தா. ஆனா இந்த பொண்ணுக்கு ஏன் அவன் இப்படி கரண்ட் ஷாக் கொடுக்கறானா இப்ப நமக்கு புரிய மாட்டேங்குது. திருப்பி முழிச்சு பார்க்கும்போது கார்ல பின்னாடி கிடக்குறா. மாயங்கினவ இப்பதான் முழிக்கிறா. கொஞ்சம் பதட்டமாகுறா. வண்டி போயிட்டே இருக்குது. கை 2 ஒரு டாக் போட்டு கட்டி போட்டுட்டா. ஆனா கையில ஸ்மார்ட் வாட்ச் போட்டுருக்கா. அந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமா ஏதாவது பண்ணலாமான்னு முயற்சி பண்றா. ரொம்பலாம் கஷ்டப்படாதப்பா, சிக்னல் இருக்காது, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த பக்கம் உன்னால கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாப்புல அந்த பையன் சொல்றாங்க. வாட்ச்ல பார்த்தாலும் நோ சிக்னல் தான் காட்டுது ரெட் கலர்ல. என் புருஷன் கண்டிப்பா என்ன தேடி வருவாங்கிறாப்புல சொல்லுவா. ப்ளீஸ் பா, இதை செய்யாதப்பா ஆரம்பிக்கும் போது, ப்ளீஸ் பா இப்படி செய்யாதப்பா, என்ன எதுவும் பண்ணிடாதப்பா, எனக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் நிறைய பேரு போல போய் கேட்டிருக்கிறேன். தப்பான இடத்துல சரியான நேரத்துல வந்து மாட்டினது ஓந்தப்புங்கிறா ரிச்சர்ட். ஆனா பேண்ட் பையில ஒரு சின்ன நெயில் கட்டர் ஒண்ணு வச்சிருக்கா. அதுல ஒரு சின்ன கத்தி இருக்கும்
பாத்தீங்களா, நகை வெட்டியில தம்மா துண்டு கத்தி அதை வச்சு அந்த டேக அறுக்க முயற்சி பண்ற. அப்புறம் ஆக்சிடென்ட்ல நீ யாரையே இறந்துதான் சொன்னீங்க, அவ எப்படி அழகா இருப்பாளான்னு கேட்டா உன்ன மாதிரியே அழகா இருப்பா அப்படின்னு இவன் சொல்றான். சும்மா அப்படியே சாஃப்டா பேசி என்ன மாத்த முடியலாம் நினைக்காத, எனக்கு நீ முதல் வேட்டை கிடையாது, பல வேட்டைகளை பார்த்தவன் நாங்கிறாப்புல ரிச்சர்ட் எடுத்து பேசிட்டு இருக்கிறார். உன்னை ஏமாத்தி இப்படி கடத்திட்டு போயிட்டு இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட நான் பேசின வார்த்தைகள் எல்லாம் உண்மைங்கிறாப்புல ரிச்சர்ட் சொல்றான். காட்டுக்கு நடுவுல இவனுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது போல, அங்க நான் கூட்டு போறான் போல. அதுக்குள்ள இவங்க டேக கட் பண்ணிட்டு அதே சின்ன கத்திய வச்சு அவனோட தொண்டைக்கு குறி வச்சு குத்த போவாங்க. வண்டி தருமாறி ஒரு மரத்துல போய் நாங்களும் முட்டோம். வண்டிக்கு செம சேதாரம். இறங்கி போலான்னு பார்த்தா தலைமுடியை பிடிச்சுப்பான். அவ அந்த சீட் பெல்ட்டை பிடிச்சு வசமா இந்த பக்கம் பிடிச்சி இருக்கிறா. அவ விவரமா சீட்டையே பின்னாடி ஹரிசாண்டலா கீழே இறக்கிடுவான். அப்ப சீட் பெல்ட்ல இருக்கிற அந்த லாக்கு ரிலீஸ் ஆகி அவன் வெளியில வந்துடுறான். இவளை பிடிச்சு முந்தாடி இழுத்து போட்டு கழுத்து நெருக்க பாக்க அந்த கத்தி மறுபடியும் கையில கிடைக்க மறுபடியும் குத்துவா. இந்த பக்கம் இவன் விழுவான், அந்த பக்கம் அவ விழுகிறா. டோரை விட்டு வெளியில வந்தாச்சு. காலையும் டாகு போட்டு கட்டி வச்சிருக்கான். காலோட டாகையும் அவுட் ஆச்சு. இவ வீட்லயே ஒரு சின்ன டாய் மாதிரி வச்சிருப்பா. அதை இங்க வரைக்கும் எடுத்து வந்திருப்பா. அதை அந்த சீரியல் கொலகாரன் எடுத்து வந்திருக்கான் டார்ல. அதை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இவ ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அவன் குடுக்காத வர்றான். பக்கத்துல வந்தா குத்தி வேணும் மிரட்டுவா. எல்லாமே கரெக்டா பண்ணேன், ஆனா உன்னோட பின் பாக்கெட்ட செக் பண்ண மறந்துட்டேன்னு ரிச்சர்ட் சொல்றா. விலையே போடாங்கிறா. இவ உதவி பண்ணுங்கன்னு கத்துறா. ஏமா அவளை சாண்டி கொடுக்குற, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையே வேணான்னு சாக போவத்தானே இருந்தேன், அந்த சாவை நான் கொடுக்குறேன், கஷ்டப்படாம போ அப்படிங்கிறாப்ல அவன் சொல்றான். வாழணும்னு ஆசை வந்துருச்சோ அப்படின்னு கேட்கறான். இன்னும் உன் பாடி ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கல ஏன்றா. என்னடா சொல்ற புரியலையேன்னு சொன்னா ஊசியை காட்டுறான். அவன் கையில சிரஞ்சு இருக்குது. ஊசியை போட்டானா இல்ல இதுதான் போட போறானா அப்படிங்கறதுல கிளாரிட்டி இல்ல, சரியா விஷயம் காட்டல. ஆனா அந்த ஊசி போட்டா என்ன ஆகுங்கிறத மட்டும் எடுத்து இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பாடி அப்படியே அமைதியாகும், அப்படியே விழ போறேங்கிறா. என்னடா விஷத்தை கொடுத்தியான்னு கேட்டா விஷம் எல்லாம் கிடையாது, இத போட்டா உனக்கு வசதி எனக்கு வசதிங்கிறா. கோமா ஸ்டேஜுக்கு போவாங்க இல்லையா, ஒட்டுமொத்த பாடி அப்படியே ஷட் ஆயிடும். அப்படி நடக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும் போல தெரியுது. ஊசி போட்டா 20 நிமிஷத்துல உடம்பு அப்படியே பேரலைஸ்ட் ஆயிடும் போல தெரியுது. கோமா ஸ்டேஜுக்கு போயிடும் பாடி. ஊசி போட்டா ஒரே நிமிஷத்துல போன்ல டயல் போடுறது, கத்தியை கையில பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாடி பண்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா. 10 நிமிஷத்துல கால்ல டிங்க்லிங்கிறாங்க, காலை நமத்து போற அந்த ஃபீல் வருமா. 15 நிமிஷத்துல காலை மொத்தமா சேர்ந்துடும். இடுப்பு உட்பட 18 நிமிஷத்துல மூச்சு கூட அப்படியே மெதுவா நாரும் மூடுல தூக்கிட்டு இருக்கும்போது அப்படியே லைட்டா மூச்சுடும்ல, அந்த மாதிரி போயிடுமா. அப்புறம் வாய்ஸும் சுத்தமா நின்று போயிடுமா, பேச முடியாது. அதனால ரிஸ்க் எடுக்காம பக்கத்துல வா பாப்போம் அப்படின்னு கூப்பிட்டா ஒருவா சாமின்னு பைபிள்ல தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோயின். அப்படி ஓடும்போது தெரியாத நம்ம கையில வச்சிருந்த அந்த குட்டி கத்தியே மிஸ் பண்ணிடுறா. எடுக்க கூட நேரமில்லைன்னு ஓட ஆரம்பிக்கிறா. ஊசி போட்டான்னு நினைக்கிறேன், நீ ஒன்னா உன் பாடி சீக்கிரம் செயல் வந்துடும் அப்படின்னு கத்துறான். இருந்து உன் விரல்கள் இன்னும் செயல் இருக்கலையா அப்படின்னு கத்துறா. உடனே இவ விரலை எண்ணி பாக்குறா. பின்னாடியே தான் வராவன். ஒரு மலை பக்கம் ஒதுங்குவா. இப்போ விரல் இவ பேச்ச கேட்க மாட்டேங்குது. 20 நிமிஷத்துக்கு தன்னோட ஸ்மார்ட் வாட்ச்ல டைமிங்க செட் பண்ணிக்கிறா. அந்த 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு சேஃபான இடத்துக்கு இவ போய் ஆகணும். 1 2 3 4 எல்லாம் இப்ப செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கவளுக்கு. காலை ஒரு மாதிரி நொண்டி தான் நடக்கிறா. அப்போ டைமிங் வச்சிருக்கால, அதுல 3 நிமிஷம் முடிஞ்சிருக்குது. தத்தி முன்னாடி போனா பின்னாடியே இவ ரொம்ப ஹாயா ஜாலியா நடந்து ஃபாலோ பண்ணிட்டே வராரு. ஒரு சின்ன ஓட மாதிரி தண்ணி போகுது, அதை தாண்டி இந்த பக்கம் வர ஒரு ஸ்டேஜுக்கு மேல நடக்க முடியாம விழுகிறா. தவந்து போகணும். அப்படி போறா தவந்து ஒரு நல்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு இடத்த பாரு, இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பியே அப்படின்னு சத்தம் போடுறான். பார்த்தா அவனோட காலடிக்கு கீழே ஒரு மரத்தோட வேருக்குள்ளதான் இவ ஒளிஞ்சிருச்சுக்கிறா. பார்த்தா அந்த வேர்ல ஏகப்பட்ட எறும்பு, ஒரு எறும்பு புத்தே இருக்காங்க. இது தெரியாம அந்த உட்காண்டா. மூஞ்சி புல்லா மூக்குக்குள்ளெல்லாம் எறும்பு ஏறிடுச்சு. தும்மி இருப்பா போல. அந்த சத்தத்தை கேட்டு அவன் வேகமா இந்த பக்கம் ஓடியாரா. அதுக்குள்ள இவ ஒரு நல்ல ஐடியா பண்ணி தண்ணியில விழுந்துடுறா. இந்த பக்கம் நல்ல ஒரு பெரிய ஆறு மாதிரி தண்ணி போகுது. அந்த தண்ணி ஓட்டத்திலேயே அழகா மிதந்துகிட்டே போறா. நீந்தலாம் அவசியம் இல்ல, பாடியே அழகா தண்ணியில மிதக்கும். அப்படி மிதந்து போய்கிட்டு இருக்கிறா. ஆனா அதன் பிறகு நிறைய கல்லுக்கெல்லாம் வர ஆரம்பிக்குது. வேற கூடுது. கல்லுல கில்ல முட்டை ஆனா கஷ்டமா போயிடும். இவ லக்கி இப்ப வரைக்கும் எதிரியும் முட்டல. மிதந்து ஒரு மரத்து பக்கம் வந்து லேண்ட் ஆகிறா. அந்த மரத்தை பிடிச்சு கரை பக்கம் வந்து சேர்றா. ஆல்ரெடி 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இவளுக்கு பாக்கி இருக்கு. அதன் பிறகு உடம்பு செயல் வந்துடும். ஹார்ட் பீட் கூட மெல்ல குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. மூச்சு விடுற அந்த வேகமும் குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜ்ல கரெக்டா அந்த 20 நிமிஷம் டைமிங் முடியும் போது உடம்பு அவளால அசைக்கவே முடியல. அப்படியே ஒரு புல்லு மேல படுத்து கிடக்குறா. கண்ணு மட்டும் லைட்டா அசையுது. எதுக்கு ஒருத்தர் வர்றாப்புல தெரியுது பக்கத்துல. அதுவும் வண்டியில. பார்த்தா ஒரு பெரியவர். என்னமாச்சு உனக்கு, எந்திரிமான்னு உழுப்பி பாக்குற. தெரியாதனமா அந்த ஸ்மார்ட் வாட்சை தட்டி விட்டுறாரு. கவுண்ட் ஒன் மறுபடியும் ஓட ஆரம்பிக்குது. இவ அந்த கோமா ஸ்டேஜுக்கு போய் எவ்வளவு நேரம் ஆச்சுங்கிறத இனி அந்த ஸ்மார்ட் வாட்ச் காட்டும் போல. கண்ணு நல்லா வேலை பாக்குது. விரல் அந்த பக்கம் இந்த பக்கமோ அசைக்கும் போது கண்ணு நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் போக வருது. நான் பேசுறத கேட்க முடியுதான்னு கேட்கிறாரு. அவன் முடியுதுங்கிறாப்புல கண்ணு அப்படியே அழகா அமுக்கி காட்டுறா. உன்னால உன் பாடி அசைக்க முடியுமான்னு கேட்டா 2 தடவை கண்ணை சுமிட்டுவா. அப்ப என்ன அர்த்தம்னா முடியல நோன்னு அர்த்தம். உன்னால பார்க்க முடியும், கேட்க முடியும், பேச முடியாது, பாடியை அசைக்க முடியாது, சரிதானா அப்படின்னு கேட்டா ஆமான்னு ஒரு தடவை கண்ணை சுமிட்டுறா. உடம்புல எங்கேயாவது காயம் அடி அந்த மாதிரி பட்டிருக்கான்னு கேட்டா இல்லைங்கிறா. சரி நான் வீட்டுக்குள்ள ஒன்னு தூக்கிட்டு போறேன், அப்புறம் போலீஸுக்கு போன் பண்றேன்
அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் பொறுமையாருமா முட்டிவெளி, மெதுவாத்தான் என்னால போக முடியும்னு சொல்லிட்டு பெரியவரு தான் வீட்டை நோக்கி போறார். மண் அள்ளி போடுற ஒரு டிராலி எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இவள ஏத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு வந்துடுறாரு. அதே சமயம் கனவு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த பக்கம் இந்த பொண்ணு விடாம கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருக்கிறா, வேண்டாங்கிறாப்ல. அதை இவர் புரிஞ்சுக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஏதோ வந்து ஆக்சிடென்ட், அவதான் இப்படி பண்ணிட்டா வச்சுட்டான் ஏதோ பேசிட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம் வெளியில இதோ வரேன்னு சொல்லிட்டு இவர் உள்ள வந்து போனை கையில எடுப்பாரு. அதுக்குள்ளே உள்ள வந்துடுறான். எப்பா வெளியில தானே நிக்க சொன்னேன் அப்படிங்கிறாரு பெரியவர். என்னால முடியலங்கிறாப்ல. இந்த பக்கம் வரா, சுத்தி முத்தி அவ இருக்காளான்னு தான் தேடி பாக்குறா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நான் எப்படி இங்க வந்தேன்னு கூட எனக்கு புரியல. தலையில அடிபட்டு இருக்குங்கிறாப்ல. ஏதோ ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. போன் கிடைக்குமா அப்படின்னு விசாரிப்பா. இங்க பாரு, இப்ப ஏன் போலீஸுக்கு போன போட்டு இந்த மாதிரி பொண்டாட்டியை தேடி ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்ல முடியும், இல்ல வீட்டுக்குள்ள ஒரு திருந மூன்றான்னு கூட என்னால சொல்ல முடியும். எப்படி நான் போலீஸ் கிட்ட பேசுறது ஒன்ன போட்டு தான் இருக்குங்கிறாப்ல பேசுறேன். உடனே இவன் அழுது ஒரு ஆக்டிங்க போடுறான் பாருங்க. செம ஆக்டிங்க போடுறான். பேர் என்னன்னு கேட்டா ஆண்ட்ரூங்கிறா. அடப்பாவி, அந்த பொருள்கிட்ட ரிச்சர்டுன்னா இப்ப ஆண்ட்ரூங்கிறா. உடனே பெரியவர் உட்காந்து ஆண்ட்ரூ பேசி பாப்போம் அப்படின்னு பேச வருதாரு. என் பொண்டாட்டிக்கு மென்டல் ஹெல்த்ல பிரச்சனை இருக்குது. நாளாக ஹெல்த் கண்டிஷன் மோசமாயிட்டே போச்சு. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், ஆனா நான் அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லி என்னையே அக்யூஸ் பண்ணுவாய முண்டாட்டி. ஆனா உண்மையை சொல்ல போனா ஏன் முண்டாட்டி தான் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனவ, போதை பொருட்களை பயன்படுத்துறவ, போதைக்கு அடிமையானவ. இன்னொரு தடவை போதையை பயன்படுத்தினா புடிச்சு உள்ள போட்டுவங்க கூட போலீஸ் மிரட்டினாங்க. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி இல்லையா, நானும் அவளை ஓரளவு காப்பாத்தணும் தான் நினைச்சேன். ஆனா இப்போ அவளை முழுமையா இறந்துட்டேன்னு சொல்லி அழுகிறாரு. பேர் என்ன உன் முண்டாட்டி பேர் என்ன கேட்டா சைலுங்கிறா. அவளை நான் வண்டி ஓட்ட விட்டுருக்கவே கூடாது, ஏன் தப்பு தானே பேசிட்டு இருக்கிறான். பார்த்தா அவன் உட்கார்ந்து இருக்கிற அந்த சோஃபாக்கு பின்னாடிதான் தரையில அவ படுத்து கிடக்குறா. என்னை விட்டுட்டு போயிருவேன் சொல்லிட்டு பயமுறுத்திக்கிட்டே இருந்தா நானும் பயந்து போயிட்டேன். கொஞ்சம் கோவப்பட்டு இதுவும் தப்பான முடிவு எடுக்காதுன்னு சத்தம் போட்டேன். பொடியிரு ஏதோ ஒன்னு கையில கிடைச்சத வச்சு அடிச்சு விட்டா. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதன் பிறகு என்ன ஆச்சுங்கிறது தனக்கு தெரியாதுங்கிறாப்லயே பேசிட்டு இருக்கிறேன். ஆனா அவளுக்கு அடிக்கடி இந்த வலிப்பு பிரச்சனை, கோமா மாதிரி உடம்பு சேல வந்து விழுகிற பிரச்சனை எல்லாம் இருக்குது. மறுபடியும் விழுந்துட்டானா நிலைமை மோசமாயிடும். அவளுக்கு ஒரு மனநிலை ஒண்ணு இருக்குது, ஒரு மென்டல் கண்டிஷன். அவ அசைய முடியும் ஆனா அசைய மாட்டா, பேச முடியும் ஆனா பேச மாட்டா. அடத்துல அப்படியே கோமால கிடக்குறாப்லயே படுத்து கிடப்பா. தெரியுமா உங்களுக்கு அப்படி இப்படின்னு தப்பு தப்பா பேசுறாவ. நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு லைட்டா விசாரிப்பான். என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பல அப்படிங்கிறாரு பெரியவர். அப்புறம் நான் மனைவியை பத்தி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாளா. எப்பவுமே புருஷனை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு புருஷன் மேலேயே கான்சன்ட்ரேஷன் இருந்ததுனால அவளை கவனிக்க தவறிட்டா, நானும் தவறிட்டேன். போய் சேர்ந்துட்டா மராசிங்கிறாப்ல பெரியவர் சொல்லுவார். நீ உன் மனைவிய நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டா ஆமாந்திரா. சரி பையன் நல்ல பையன் மாதிரி தெரியுது, இவன் பேசுறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாப்ல தெரியுது. தம்பி உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும் மீண்டும் பக்கத்துல வராரு. அதே சமயம் அப்புறம் போனை வைப்ரேட்ல போட்டிருப்பான். போனு வைப்ரேட் ஆகுது. அதை பெரியவர் பார்த்துட்டாப்ல. போன் இல்ல உங்க போனு கிடைக்குமான்னு கேட்டேன். ஆனா உன் போனு பேண்ட் பாக்கெட்ல தான் இருக்குது அப்படிங்கறது அவரு கவனிச்சாரு, கேட்கிறாரு. இதுல அவன் மேல சந்தேகம் வந்து பின்னாடிதான் அவ படுத்து கிடக்குறா. அந்த உண்மையை அவரு மறைச்சிட்டாரு, சொல்லல. இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்களே அந்த மேட்டர் சொல்லுங்கன்னு நல்ல மாதிரியே கேட்பான். ஒண்ணு இல்லைன்ட்டாப்ல. யோ பெருசு நெல்லியாங்கிறான். இவருக்கு கோவம் வருது. மண்ணை தோன்ற டிராலிய வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இதுலயே தெரிஞ்சு போச்சு அவளை நீதான் தூக்கி கொண்டு வந்து உள்ள எங்கேயோ உரிய வச்சிருக்கிறேன்னு. சரிதானா அப்படின்னு கரெக்டா கேட்கறான். எங்கேயோ வேணும் மிரட்டுறான். இவருக்கு இப்போ பயம் வருது. சாரி தம்பி, நீ கேட்டதுமே சொல்லிருக்கணும், என்ன சொல்லணும் தெரியும், அவன் முன்ன பண்ண பேசிட்டு நான் மன்னிச்சிக்க அப்படிங்கிறப்பல பாத்துறாரு. சரிப்பா நீங்க 2 பேர் தயவுசெய்து என் வீட்டை வெளியில போங்க, அது போதும், எனக்கு இதை பத்தி நான் வெளியில யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு பெரியவர். அவ எங்க இருக்க